அந்த காரியத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அவர் கையில் கொடுத்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா, பெருக்கத்தின் தேவன், பெருக்கமாக மாற்றிடுவார், பெருசாக மாற்றிடுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தான் இருக்கீங்களா, ஆண்டவர் பெருக செய்வார். ஆனால் ஒன்று மட்டும்தான் செய்யணும், என்ன அப்படின்னா, திராட்சை செடியாகி அவரிடத்தில் அப்படியே இணைந்து கொள்ளும்போது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, ஆவிக்குரிய நன்மைகளால் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா, ஒரு காரியத்தை எங்கள் இருதயத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்கப்பா. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். அடியாளை மறைத்துக் கொள்வீராக. தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. சுயமெனில் ஆளுகை செய்யாதபடி உம்முடைய ஆண்டவரே அப்பா தகப்பனை உடைய ஆளுகை ஆண்டவரே இந்த மீட்டிங் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய சோம்பேறிகள் அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டுக்கலாமா? ஆவிக்குரிய சோம்பேறிகள், சோம்பல் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் சில சோம்பலான காரியங்களை பற்றி நம்ம நிறையா பார்க்குறோம். சோம்பேறிகள், சோம்பலான காரியங்களை பற்றி நிறையா பார்க்குறோம். என்னென்ன சோம்பேறித்தனம்? வீட்டு வேலைகளை செய்கிறதுல சோம்பேறித்தனத்தை அதிகமாக நம்ம பெண்கள் மத்தியில் கேட்போம். கடந்த திங்கட்கிழமை கூட அருமையான பானு சிஸ்டருடைய ஊழியம் கபடற்ற புறாக்களில் செய்தி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, சோம்பலின் அப்பம் என்கிற காரியத்தை குறித்து அடியாளுக்கு பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அதையும் ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி கொண்டு போனார். அப்போ பாருங்கள், சில காரியங்களை நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம வீட்டு வேலைகளில் காரியங்களை அதில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் பேச போகிற அந்த காரியம் என்னென்னா முற்றிலும் மாறுபட்டது. ஆவிக்குரிய சோம்பேறிகள். அது என்ன ஆவிக்குரிய சோம்பேறிகள் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரிய சோம்பேறிகளை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி இருப்பாங்க, ஒருவேளை அந்த கிரியைகள் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது, கவனிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம். அதில் நான் 2 வசனங்களை படிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. நோட்ஸ் எடுக்கிறவர்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 15வது வசனம், அதாவது 14-15வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. ஒரு கோத்திரத்தை பற்றி யாக்கோபு சொல்கிறாரு. யாக்கோபு கடைசி நாளிலே சம்பவிப்பவைகளை சொல்லும்படியாய் தன்னுடைய குமாரர்களை எல்லாம் அழைக்கிறாரு. அந்த 12 கோத்திரங்கள், கோத்திர பிதாக்கள் அந்த யாக்கோபினுடைய கற்பப்பிறப்பிலிருந்து வராங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பேன்னு சொல்லி கொண்டு வரும்போது இசக்கார் கோத்திரம் வருது. இசக்கார் கோத்திரத்தை பார்த்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு, அந்த இசக்கார் எப்படிப்பட்டதான், 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. சாதாரண கழுதை இல்லை, அது சாதாரணமான கழுதை இல்லை, பலத்த கழுதை. அப்படிப்பட்ட கழுதை, அந்த கழுதை தான் இசக்கார் கோத்திரம். ஆனால் இந்த இசக்கார் கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரமா, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும், இளைப்பாறுதல் தான் நல்லது, இளைப்பாறுதல் நல்லது என்றும், நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். பகுதி கட்டுகிறவன். பகுதி கட்டுறது அப்படின்னா என்ன, அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு இந்த நாடு இளைப்பாறுதல், நாடு வசதியானது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். கோத்திர பிதாவாய் ஆண்டவர் யாக்கோபை அழைத்து அவனுடைய கற்பப்பிறப்பை ஆசீர்வதித்து கோத்திர பிதாக்களுடைய சந்ததியை வரும்படி செய்து ஒவ்வொரு கோத்திரத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லும்போது, இந்த இசக்கார் கோத்திரத்துக்கு மட்டும் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. அந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இசக்கார் கோத்திரம் அவன் என்ன பண்ணிட்டான், இசக்கார் கோத்திரம் பகுதி கட்டுறானா. பகுதி கட்டுறது அப்படின்னா என்ன, பகுதி கட்டுறது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாஷையில் நமக்கு புரிகிற மாதிரி வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வரி கட்டுறது அப்படின்னு சொல்லலாமா, இல்லை கப்பம் கட்டுறது. இன்னும் கொஞ்சம் இந்த ராஜாக்கள் காலத்திலே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கப்பம் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம நல்லா படிப்போம், ஹிஸ்ட்ரியில் நமக்கு நல்லா தெரியும். இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் ஆங்கிலேய ஆதிக்கம் காலனி ஆதிக்கம் அது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ குறுநில மன்னர்களை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் கப்பம் கட்டும்படி சொன்னார்கள், வரி கட்டும்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை பார்ப்போம். அப்புறம் அதுக்கு எதிர்த்து நின்ற ராஜாக்களை பற்றியெல்லாம் ஹிஸ்ட்ரி
ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். கட்டபொம்மன், நிறைய ஊமைத்துறை அவருடைய சகோதரன், நிறைய காரியங்கள் எதற்கு நான் வந்து உனக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிற காரியங்கள், நிறைய யுத்தங்களின் காரியங்களை எல்லாம் அன்றைய நாட்களில் பார்ப்போம். அப்போ அன்றைய நாட்களிலிருந்தே இந்த சூழ்நிலைகள் வந்தது. இந்த சில ராஜாக்கள் என்ன செய்வாங்க, இவனுடைய தொந்தரவுக்கு பயந்து, இவனுடைய காரியங்களுக்கு பயந்து என்ன செய்வாங்க, கப்பம் கட்டுகிறவர்களா பகுதி கட்டுகிறவர்களா மாறி போனாங்க. இது அப்போ மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா, நம்ம இஸ்ரவேல் ராஜாக்களுடைய காலத்தில், யூதா ராஜாக்களுடைய காலத்தில், நம்ம இப்போ வந்து பேக்வேர்டு செயினிங் மெத்தடில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் பின்னாடி பாருங்கள். நம்ம ராஜாக்கள் காலத்தில் பார்த்தோன்னா அவங்களாம் பாருங்க, நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து நிறைய அந்த தேவாலயத்தில் வச்சுருந்த பொன்னையெல்லாம் தூக்கி கொடுத்து அதற்கு பதிலாக வெண்கல பரிசைகளை செய்து வைத்தான் அப்படின்னு சொல்லி வசனங்கள் காணப்படுகிறது. ரெகோபயாமுடைய காலத்தில் சாலமோனுடைய மகன் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவன் செய்வான். ரொம்ப எதிரிகள் பெருகி வந்துடுவாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ராஜாக்கள் கிட்டேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் தங்களிடத்திலிருந்து சில காரியங்களை இழந்தார்கள். கப்பம் கட்டுவது, பகுதி கட்டுவது அப்படின்னு சொன்னால் தங்களிடத்தில் பெலன் இல்லாதபடிக்கு தங்களை தாழ்த்தி கொள்வது. அந்த ராஜா பெலன் மிகுதியாக இருக்கிறதுனால அவன் நம்மளை ஏதாவது செஞ்சிருவான், அவனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது காரியம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்யறது அப்படின்னா, தன்னுடைய காரியங்களை இழப்பது, பகுதி கட்டுவது, தன்னுடைய பெலனை சுருக்கி கொள்வது. இங்கே ஒரு கோத்திரம் இருக்கிறது. அந்த கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படின்னு சொன்னால் இசக்கார் கோத்திரம். அந்த கோத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பகுதி கட்டுகிறது. அந்த கோத்திரம் பகுதி கட்டுகிற கோத்திரமாய் மாறுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். பகுதி கட்டுவது என்பது ஆவிக்குரிய சோம்பேறிகளுடைய ஒரு அடையாளம். பகுதி கட்டுகிற காரியங்கள், எந்தெந்த காரியத்தில் நம்ம பகுதி கட்டுறோம். இப்போ நம்ம பேச நம்ம இந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கொடுக்க சில காரியங்கள் நம்ம தெளிவடைவோம் பாருங்கள். நம்ம காரியங்களை தெளிவடையும் பாருங்கள். சில நேரத்திலே சில காரியங்கள் ஏன் இவன் பகுதி கட்டுறவனா மாறுறான் அப்படின்னு சொன்னால், இளைப்பாறுதல் நல்லது இவன் நினச்சிக்கிட்டான். கம்ஃபர்டபுளாக இருக்க விரும்புறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருக்க விரும்பணும்னா பகுதி கட்டுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆவியானவருடைய எச்சரிப்பின் வார்த்தை, ஆவிக்குரிய சோம்பேறிகள் அதிகரித்து விட்டார்கள். சபை ஆவிக்குரிய சோம்பேறிகளால் நிரம்பி வழியக்கூடிய காலகட்டத்திற்கு நேராக வந்துவிட்டோம். ஏன் எழுப்புதல் இல்லை, ஏன் தாமதிக்குது, ஏன் சில சூழ்நிலைகள் வருகிறது, ஏன் ஜெபத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை, ஏன் அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதில்லை, ஏன் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஒரு குரூப் இருக்குது, வேத வசனங்களை படிக்குது, அவங்க ஓகே தான், வேத வசனத்தை படிக்கிறாங்க, ஆனால் வேத வசனங்கள் ஆராயில. பாருங்க, பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா எப்படி அவங்க மாறினாங்கன்னா ஆராய்ஞ்சு பார்க்கறது. பவுல் சொல்லுவார், வேத வசனங்களை ஆராய்ஞ்சு பாரு, நித்திய ஜீவன் உண்டே. ஆராய்ச்சி இல்லை, எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிற மாதிரி, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வசனத்தை படிக்கக்கூடாது. ஆவியானவர் எச்சரித்து சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு எச்சரிப்பாய் வருகிற வார்த்தை. நியூஸ் பேப்பரையோ பாட புஸ்தகங்களையோ படிக்கிற மாதிரி நம்ம பைபிளை படிக்கக்கூடாது, படிக்கவும் முடியாது, படித்தாலும் நமக்கு புரியாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி எழுதி கொடுக்கணும்னா ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம வரலாறுல எத்தனை இருக்குது, கூகுளில் போய் இப்போல்லாம் கூகுளே தேவையில்லை நமக்கு. சாட் ஜிபிடி போட்டு பார்த்தோன்னா எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ராஜாக்கள் வந்தாங்க, என்னென்ன காரியங்கள் இருக்குது, ஹிஸ்ட்ரி அப்படி படிச்சுட்டு போயிடலாமே. எஸ்தருடைய சரித்திரம் ரூத்தின் சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கும். ரூத்து எஸ்தர் நம்ம படிக்கிறோம், ஆனால் அது வந்து ரூத்தின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம் என்று. அந்த சரித்திரத்தை ஆண்டவர் சும்மா ஹிஸ்ட்ரிக்காக எழுதி வச்சாரா? கிடையாது பிரியமானவர்களை. உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ஞ்சு புதையல்களை, பொக்கிசங்களை தேர்ந்தெடுத்து நம்ம உள்ளே எடுக்கணும். உள்ளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றிய மறைபொருள்கள் உண்டு. நமக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய எஸ்தர் புத்தகத்தில் இருக்குது, மறைபொருள்கள் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடெல்லாம் விட்டுருங்க சிஸ்டர், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஊழியர்கள் கூட, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, விட்டுருங்க, தயவு செய்து அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்காதீங்க. அது வேண்டாம்னா ஏன் ஆண்டவர் வேதத்தில் வச்சிருக்கிறாரு? பரிசுத்த வேதாகமம், முழு வேதாகமும் நமக்கு வேணும். ஆதியாகமத்தின் அந்த அட்டவணையில் ஆரம்பித்து அதில் வரைக்கும் முற்றிட்டு, இதனோட வெளிப்படுத்தல முற்றிட்டுன்னு வரும். இதுக்குள்ளே எதையும் ஒன்றையும் சேர்த்திடக்கூடாது, ஒன்றையும் குறைச்சிடவும் கூடாது. ஆவியானவருடைய எச்சரிப்பு, இதனுடைய காரியங்களை ஒன்றை குறைச்சிடவும் கூடாது, கூட்டிடவும் கூடாது. அப்போ இங்கே இவன் இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினச்சிட்டான். ஏன் ஆவிக்குரிய சோம்பேறி உருவாகிறான்? இவன் இளைப்பாறுதல், கம்ஃபர்டபுளாக நான் இருக்கணும், எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் ஜாலியாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன்னா சபைக்கு, அதே ஏதோ ஆண்டவருக்கு நன்மை செய்கிறது போல், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறது ஆண்டவருக்கு நன்மை செய்கிறது போல். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதுக்குரிய காரியங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வருவாங்க, போராடி வர்ற மாதிரி தான். அவங்க பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு மாதிரி தான். அது அந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன கூட சேர்த்திக்கலாம். வாரம் முழுக்க பாப்பா சொல்லுவா, இந்த காரியங்களுக்கு கூட ஷெர்லி சொல்லுவா, நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் சத்தம் போட்டு கத்தியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, சண்டே நீங்கள் ஒர்ஷிப்புக்கு அங்கே முன்னாடி எங்கள் ஆலயத்தில் நிற்கணும். ஏன்னா இங்கே சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தபடி ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கிற ஒரு சூழ்நிலை, கிறிஸ்டோவை ரெடி பண்ணி அவனுக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு போகிறக்குள்ள எனக்கு வாரம் எனக்கு லேட்டாகும், ஒவ்வொரு வாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அப்போ பாருங்கள், சிலருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை, சிலருக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் ஆலயத்தில் போகிறதுல ஒரு நிர்விசாரம், தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஒரு நிர்விசாரம். இளைப்பாறுதல் நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வேணும்னு நினச்சிட்டோம்னா தோர்த்து போயிடுவோம். இதுதான் ஆவிக்குரிய சோம்பேறிகளை உருவாக்குகிறதான முதல் படி. ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் எதனால் வருது? சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நீங்கள் இசக்கார் கட்டுறான், அவன் சோம்பேறி. ஏன் கட்டுறான்? அவன் இளைப்பாறுதல் வேணும்னு நினச்சிக்கிட்டான், இளைப்பாறுதல் வேணும்னு நினச்சிக்கிட்டான். நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி எழுதி வைப்பான், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறித்தனமாக இருந்தால் பகுதி கட்டணும், சில காரியங்களை கட்டணும். பிசாசுக்கு நம்ம பகுதி கட்டி தான் ஆகணும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் விரயமாக போகும், வீணாக போகும், எல்லாமே நஷ்டமாக போகும். நம்ம காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுது. ஆவிக்குரிய சில பேர் பாருங்க உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அளப்புகிற மூடன் விழுவான் என்று வசனம் சொல்கிறது. இந்த அளப்புகிற மூடன் யார்? பிரசங்கி சொல்கிற, அதாவது நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அளப்புகிற மூடன் யார்? ஞானி எழுதி வைக்கிறான் சாலமோன். யார் இந்த அளப்புகிற மூடன்? அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம், ஆதியாகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அப்படியே வசனங்களின் அர்த்தங்கள் அப்படியே எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி தான், இவன் பேசுகிற மாதிரி இவன் செய்யலை அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணுவான். நான் அளப்பிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் அதை கை கொள்ள முடியாது, அவனால் செய்ய மாட்டான், அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னால் எஃபர்ட் போட மாட்டான். சில காரியத்தில் சில முனைப்புகள், சில காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். ஆமாம், சில காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ். சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சில சோம்பேறிகள் விரும்புவாங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செஞ்சிடறேன். இப்போ முழுக்க நம்ம இந்த உலக பிரகாரமான சோம்பலை பற்றி நம்ம பேசலை. நம்ம முழுக்க ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்படி ஆவியானவர் எச்சரித்திருக்கிறதுனால அந்த காரியங்களை தான் பார்க்குறோம். நான் ஆவிக்குரியதில் நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், இந்த காரியத்தை செய்வேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை போட்டு வச்சுட்டு, ஆனால் டைம் இல்லை, ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே அவங்க நாட்களை நேரங்களை வீண் பண்ணி பகுதி கட்டுகிறவர்களாய் மாறி போவாங்க. கொஞ்ச காலத்தில் அவங்களுடைய விஷனே போயிடும். இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் ஒரு தலைப்பை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. அந்த தலைப்பை நம்ம வருகிற நாட்களிலே பைபிள் ஸ்டடியில் தியானிக்க போகிறோம். தரிசனம் இழந்த தரிசு நிலங்கள். தரிசு நிலங்கள் ஏன் ஆகுது? தரிசனத்தை இழந்துருச்சு, விஷன் போயிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்க. அப்போ சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசைப்படணும். இப்போ பாருங்கள், இந்த ஒர்ஷி பகுதியில் அருமையான சகோதரி சொன்னாங்க, ஆமாம், நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம முனைப்போடு இருக்கணும். இந்த காரியத்தை படிக்கும்போது ஆண்டவர் யாரை எனக்கு பர்ஃபெக்ஷனாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆண்டவர் கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ளே, யாரை நம்ம மாடலாக பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சோம்பேறித்தனமான இந்த காரியத்துக்கு நம்ம யாரை மாடலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த தாளந்துகளோட ஓமை சொல்லுவார் பாருங்க ஆண்டவர். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகான ஓமை, ரொம்ப எனக்கு பிடித்தமான ஓமை. மத்தேயு 25வது அதிகாரத்தில் 2 ஓமைகள் காரியங்கள் இருக்கிறது. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளோட, அந்த 5 கன்னிகளோட ஓமை முடிஞ்சோன்னு இது ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அழகா ஆண்டவர் கோர்வையை எழுதி வச்சிருக்காரு பாருங்க பரிசுத்த ஆவியானவர். முடிஞ்சோன்னு தாளந்துகளுடைய ஓமையை பற்றி பேசுவார். பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான், தூர பிரயாணமாய் போன எஜமானுக்கு ஒரு ஒப்பாய் இருக்கிறது. வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிடுறா, வாப்பா இந்தாப்பா தாளந்த புடி, உன்னோட கையில் தாளந்த வாங்கிக்க. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய தகுதிக்கு தக்க மாதிரி தாளந்து. ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்கார். ஒருத்தர் கூட சும்மா இல்லை பிரியமானவர்களே. இதோ இந்த இணைப்பில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவரையும் பேச சொன்னால் நீங்கள் பயங்கரமாக பேசுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் சும்மாலாம் யாரையும் ஆண்டவர் விடலை. பேதுரு யோவானும் அந்த தேவாலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ண போகும்போது அந்த தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த அந்த மனிதனை உற்று பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு ஒன்றை வச்சு தான் ஆண்டவர் அவனை சப்பானியாக படைக்கிறார். காலங்கள் வரும், நேரங்கள் வரும், நீ அப்போ எந்திரிச்சு நடப்ப, பேதுருவையும் யோவானையும் நான் அனுப்புவேன். அனந்த ஞானமுள்ள தேவன் அவர். ஆமாம், அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவனை உட்கார வைக்கிறாரு. அவனுக்குள்ளே ஒரு தாளந்து வச்சிருக்கிறாரு. அவன் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டான் பாருங்க. கரெக்டாக அதை பயன்படுத்திட்டான். அவனை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு போவாங்க. ஆமாம், அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாமாகும் உம்மாலாகும், எல்லாமாகும் உம்மாலாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமேன். சில நேரங்களிலே நமக்கு ஆண்டவருடைய வல்லமை தெரியல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர். கிளைமேட்டை பாருங்க, அதை பார்த்தாலே போதும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. மழை வர மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே தூறல் வரும், வெயிலும் அடிக்கும். வானங்களை பார்த்தாலே போதும். அவர் ஆளுகை செய்கிற தேவன். அவரால் முடியாதா? சில நேரத்தில் இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்து பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம், பகுதி கட்டுகிறவர்களாக நம்ம மாறி போகிறோம். அங்கே அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. அதனால அந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து அப்படியே சொன்னோன்னு அவன் என்ன பண்ணுறான்? குதித்து எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவ ஆலயத்திற்கு உள்ளே போய் உடனே 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 அந்த விஷயத்துக்குள்ள உள்ள என்ட்ராயிடுறான் பாருங்க. சிலருக்கு ஆண்டவர் வாசல் வரைக்கும் வந்து நன்மை செய்தால் கூட உணர மாட்டாங்க. உணர்வே போயிடும், உணர்வே இருக்காது அவர்களுக்கு. அப்போ இது காரியம் ஏன் வருது? இந்த ஆவிக்குரிய சோம்பல் ஏன் வருது? இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினைக்காதீங்க. தீமத்தேவுக்கு வந்து பவுல் சொல்லுவார், நீ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் செய்வகனாய் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தான் உன்னை நான் அழைக்கப்பட்டிருக்க. நீ அழைக்கப்பட்டிருக்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினைக்காத. ஒரு இளைப்பாறுதல் உனக்கு இருக்குது. தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அவங்க எபிரேயர் 11 சொல்லும், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு போகிறதுக்கு சமயம் கிடைத்திருக்கும், அவர்கள் போயிருப்பார்கள். அதையல்ல, அதை பார்க்கலும் மேன்மையான வாசஸ்தலத்தை அவங்க நம்பி நாடி அவங்க நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் இளைப்பாறுதல் கிடையாது. இந்த பூமியில் இல்லை. இந்த பூமியில் சில நேரத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வர மாதிரி தோணுதா, அதை நீங்கள் பிரச்சனையாக பார்க்காதீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னா அடுத்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னா அடுத்த டெஸ்ட். இது எது வரைக்கும் இருக்கும்? இது ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி. இந்த டாஸ்க்கை நீங்கள் எல்லாம் முடிச்சு நீங்கள் அங்கே கரெக்டாக காணானுக்குள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். மோசைக்கு வந்துச்சுல்ல, கடைசி வரைக்கும் இருக்கும். அவங்க போனால் அதே பாதை தான், வேறு ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது, அதே ரூட்டு தான். அப்போ இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினச்சா நமக்கு என்ன ஆகும்? ஆவிக்குரிய சோம்பல் வரும். மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினால் வீடு ஒழுக்காகும். கைகளின் நெகிழ்வினாலே நெகிழ விட்டுறாதீங்க. உங்களுடைய இருதயங்களை நெகிழ விட்டுறாதீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இருக்கிற சூழ்நிலைகளை எதையும் பார்த்துறாதீங்க. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். சூழ்நிலைகளை விட பெரிய தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். காற்றையும் கடலையும் பொங்கி வருகிறத பார்த்தா ஐயரே மடிந்து போகிறோம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உள்ள தூங்குற இயேசுவை எழுப்பணும்ல. அவர் ஏன் உள்ள தூங்க விடணும்? ஏன் தூங்க விட்டாங்க? துதிக்கலை, ஆராதிக்கலை, அவரோட உரையாடலை, சம்பாசிக்கலை. தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை விடும்போது இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினைச்சு இளைப்பாரி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பகுதி கட்டுகிறவர்களாய் மாறுகிறார்கள். பாருங்க, அவங்களுடைய அந்த சிம்பிள் பாருங்க, இசக்கார் கோத்திரத்தோட சிம்பிள். ஞானஜோதி சிஸ்டருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். அவங்கள அந்த இசக்கார் கோத்திரத்தோட கொடியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொதி மூட்டையை சுமக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடி இருக்குது பாருங்கள். அந்தந்த கோத்திரங்கள் பாளையம் இறங்கும்போது எண்ணாகமத்தில், லேவியராகமத்தில் அவங்க வந்து அப்படியே அவங்க பிரயாணம் போகும்போது, யாத்திராகமத்திலலாம் பார்க்கும்போது அந்த பாளையம் இறங்குவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடியோடு போகணும். யூதா கோத்திரத்துக்கு சிங்கக்கொடி, நகசோன் பிடிச்சிட்டு நிற்பார். நகசோன் தான் யூதா கோத்திரத்துக்கு தலைவன். ஒவ்வொரு அந்தந்த கோத்திரத்துக்கு ஒரு பிரபுவ தலைவனை தேர்ந்தெடுத்து முன்னாடி நிற்க வச்சு போவாங்க. வருங்க இசக்கார் கோத்திரத்தோட கொடி பாருங்கள். இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள். இன்னொரு ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொதி சுமக்கிற கழுதை. இசக்காருடைய கோத்திரத்தோட சிம்பிளே அதான் மாறி போயிடுச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ இன்றைக்கு இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினச்சா பகுதி கட்டிடுவோம். இளைப்பாறாதீங்க. கஷ்டமாக இருக்குதா, ஏதாவது ஒரு வசனத்தை உள்ளே அசை போட்டுட்டே இருங்க. அசை போட்டு பாவம் உள்ளுக்குள்ளே வருதா, சிந்தனைகள் வருதா, அதை மேற்கொள்ளணுமா, எந்திரிச்சு ஜெபிக்க முடியல. ஒருவேளை சிலருக்கு சரீர பலவீனங்கள் இருக்கலாம். சரீரத்தில் பலவீனங்கள், கஷ்டங்கள், வசனத்தை உள்ளே அசை போடுங்க. ஒன்றும் உங்களை வந்து சத்துரு தொட்டு கூட உங்களை பார்க்க முடியாது, ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க சிஸ்டர். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஏதாவது ஒரு வசனத்தை அப்படியே அந்த வசனத்தோடையே இருந்து பழகி பாருங்கள். ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஆண்டவர் ரெவலேஷன் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு சின்ன வசனங்கள், வசனத்தில் ஜீவன் இருக்குது, ஆவி இருக்குது, அதை தியானிங்க, அதுக்குள்ளே மூழ்குங்க, அந்த காரியத்தில் மூழ்குங்க. பாருங்கள், அதனுடைய அந்த கொடியை எப்படி, இசக்காருடைய கொடியே, அதனுடைய ஃப்ளாகே எப்படி அப்படின்னா, அது வந்து பொதி சுமக்கிற கழுதை, பகுதி
கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள், அது வந்து நாடு இளைப்பாறுதல் நல்லதுன்னு சொல்லிட்டு சில சுமைகளை நம்ம மேலே வச்சுருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சத்துருவினுடைய சுமைகள், நேரம் இல்லைன்ற சுமையாக இருக்கலாம், இல்லை எனக்கு உடம்பு பலவீனமாக இருக்குதுன்னு சுமையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களை சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி, அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போடு பாவம், அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு அவ்வளவுதான், அவங்க அவ்வளவுதான், நீங்கள் நில்லுங்க ஆசாரினா உங்கள் குடும்பத்துக்கு. இவர் இப்படி இருக்கிறாரு சிஸ்டர் என்னால் முடியல, இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க சிஸ்டர் முடியல, அப்படி இருக்காங்க சிஸ்டர் முடியல. நம்ம தான் மாற்றணும், நம்ம தான் அவங்கள கொண்டு வரணும். மாற்றணும் அப்படின்னா நம்மளால் எதையும் செய்ய முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம வழியில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகணும் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இப்போ இந்த வார்த்தைக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒருத்தரை பற்றி நான் சொன்னேன். ஒரு தாளந்து வாங்கின அந்த ஒரு ஊழியக்காரர், பரலோக ராஜ்யம் வந்து எஜமான் வந்து பிரயாணப்பட்டு போகிறான். ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா கிருபைகளை கொடுத்துட்டு வரங்களை கொடுத்துட்டு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் போகிறேன்ப்பா, போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்கள் இருங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், தேற்றரவாளனகை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறேன். அவர் எப்போவும் உங்களோட இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயந்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து 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 உணர்த்திட்டே இருப்பார். உங்கள் கூடையே தான் இருப்பார். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு போயிட்டார். பிரயாணமாய் போன ஒரு எஜமான் திரும்பி நான் வருவேன் அப்படின்னு திரும்பி வரும்போது கேட்பார். ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு கேட்குறாரு. அந்த ஊமையில் பாருங்கள், மத்தேயு 25 வெகு அழகான ஊமை, அருமையான ஊமை, அட்டகாசமான ஊமை. நீங்கள் படிக்கணும், தனியாக அந்த காரியங்களை தியானிக்கணும். 5 தாளந்தை வாங்கினவன் வர்றான், அப்படியே ஜெய கம்பீரத்தோட வரான். என்னப்பா என்ன செஞ்ச, அந்த தாளந்தை கொடுத்தனே, உங்ககிட்ட ஒரு தாளந்தை கொடுத்தேன்ல, அதை நான் 5 தாளந்தை யூஸ் பண்ணி ஆண்டவரை 10 மாற்றிட்டேன். ஓ சூப்பர்ப்பா, கைகுடு வா, நீதான்ப்பா நீதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிறாரு. இந்த லில்லி அமாங் த்ரான்ஸ் ஊழியத்தில் இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிறாரு. அந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்ல போகிறாரு, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, 2 வாங்கினவன் 4 மாத்திரான் பாருங்க. ஆனால் 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் சொல்கிற வார்த்தை பாருங்களேன், அதுதான் ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டுது. பயங்கரமான ஒரு வார்த்தை. சில நேரத்தில் வார்த்தைகளினாலே கோபம் மூட்டிடுவோம் பாருங்க. நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள், வார்த்தைகளினாலே கோபம் மூட்டுகிறதான காரியங்கள். அவன் சொல்கிறான், விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர், விதைக்காத இடத்திலே நீர் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர். ஆண்டவருடைய குணாதிசயத்தை இவன் சொல்றான் பாருங்க. அவர் யாருன்னு இவனுக்கு தெரியுது. விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர். சில நேரத்தில் பாருங்க, வழி அருகே சில விதைகள், சிந்தின விதைகள்ல இருந்து பயிர் முளைச்சிரும் பாருங்க. சிலருக்கெல்லாம் வந்து வசனத்தை சொல்லணும்னே நம்ம நினைக்க மாட்டோம். அவங்க எப்படியோ ஏதோ ஒரு வாக்கில் காதோர செவி வழியாக கேட்டுட்டு அவங்க ஆண்டருக்குள்ளே வந்துடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சமீப நாட்களில் ஃபேஸ்புக்கில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். சினிமா துறையிலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த ஏவிஎம் ராஜா அவங்களுடைய அந்த தம்பதிகள், அவர் வந்து ஒரு புறமத நம்பிக்கையில் இருந்தவர். அவர் மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்க, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுவார். இன்னும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வர்றார். என் தேவன் ஜீவனுள்ளவர், அவரால் முடியாது. அவங்க அந்த ப்ரீச்சிங் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்கும்போது, அப்போ எப்படியோ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர். எப்படியோ போகிற வாக்கில் சில விதைகள் சிந்திட்டு போகும் பாருங்க. அந்த விதையெல்லாம் முளைச்சிரும், பலன் கொடுத்துரும். ஒரு சில விதைகளை நல்லா போட்டு கொத்தி எரு போட்டு அது கனி தரும், நம்மளுக்கு சுவை தரும்னு பார்த்தா வரவே வராது உள்ளுக்குள்ளே. சிலருக்கெல்லாம் நிறைய தாளந்துகளை கொடுத்து வச்சுருப்பார் ஆண்டவர். ஒரு தாளந்தை வச்சுட்டு இருக்கிறவன் அதை பெருக்கிட்டே இருப்பான். அதை பெருக்க 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 அது அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்ககிட்ட 1 தான் இருக்கும், அவன் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இவன் 5 வாங்கியிருப்பான், அந்த 5 குழி தோண்டி புதைச்சி வச்சுருவான். இந்த உலகத்தில் இப்போ இப்படி நடக்குது. அங்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை சொன்னார். இந்த உலகத்தில் சில காரியங்கள் இப்படி நடக்குது. நிறையா தாளந்து, இவன் நல்லா பாட்டு பாடுவான், இவன் நல்லா பாட்டு பாடாதவனை பார்த்து இவன்லாம் என்ன பாடுற அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். அவன் பாடவே மாட்டான், அவன் பாட மாட்டான். பயங்கரமான அபிஷேகம். பாடும்போது இவனுக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ இந்த மாதிரி பாடுறியே, இந்த மாதிரி இவ்வளோ அழகான குரல், இவ்வளோ தாளந்துப்பா, என்னம்மா பாடுற. இவன் சமீப நாளாக ஒரு சகோதரி சமூக ஊடகங்களை பாட்டு பாடிட்டு வராங்க. பார்த்தீங்களா நீங்களாம்? கண்டிப்பாக அந்த சகோதரி ஆண்டவர் ரட்சிக்கணும், தொடணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. நிறையா அந்த சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாங்க பாருங்கள். சிலரை சில மாதிரி பிடிப்பார் ஆண்டவர். ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிற தேவன், ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று வசனம் சொல்லிக்கிறது. அருமையாக பாட்டு பாடுறாங்க. அப்போ தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அது பாட்டு பாடுற தாளந்தாக இருக்கலாம், புத்தி சொல்லிக்கிற தாளந்தாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற தாளந்தாக இருக்கலாம். சிலர்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நான் இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். என் மகளை பார்த்து அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுவேன். அவங்க காலேஜிலேருந்து வீட்டிலேருந்து அவங்க சித்திமார்கள் கூட எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறத விட அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஷெர்லி இந்த மாதிரி காரியம் இருக்குது, என்ன பண்ணலாம்? அவளுக்கு சைக்காலஜி படிக்கணுன்னு தான் ஆசை. படித்தது பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் டேக்ஸேஷன். ஆனால் அவள் பண்ணுற வேலை கவுன்சிலிங்கு. காலேஜ்லேயும் அப்படி தான் படிக்க அவங்க கேங்குக்கு, அவங்க ஃப்ரெண்டுக்கு, அவங்களுடைய காலேஜ் மேட்ஸ்க்கு எல்லாம் வந்து பரவாயில்ல ஷெர்லிக்கிட்ட போகலாம், இவங்க ஏதாவது பிரச்சனைனா இவகிட்ட வருவாங்க கூடி. அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். நானே சில காரியத்தில் ஆலோசனை கேட்கும்போது சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஆண்டவர் சிலருக்கு சில அப்படி கிருபைகளை வைப்பார் பாருங்க. கிருபைகளை எப்படி வைப்பார்? சிலர் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட இன்னும் கொஞ்சம் பேச மாட்டோமான்னு இருக்கும். வசனத்தை சொல்லி இருதயத்தை தேட்டிடுவாங்க. ஏதோ ஒரு தாளந்து உள்ளே இருக்குது. என்ன தாளந்து கண்டுபிடிங்க.
என்ன தாளந்துன்னு கண்டுபிடிங்க. ஆண்டவர் கொடுக்குற தாளந்துகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்யும்போது ஒரு மன திருப்தி முழுசாக உண்டாகுது பாருங்கள். அந்த தாளந்து தான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்காரு. சிலர் பாட்டு பாடுவாங்க பாருங்கள், அவங்களே பாடி பாடி பாடி. இப்போ ஆராதனை பகுதியில் வொர்ஷிப் பண்ண அந்த சகோதரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க தனியாக பாடல்கள் எழுதி பாட்டு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டால் பாட்டாக மாற்றிடுவாங்க, கவி கட்டுகிறவர்கள் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தாளந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்போ அந்த தாளந்தை கண்டுபிடிக்கணும். 5 அவன் 10 மாற்றினா, சிலர் 5ஐயும் குழி நோண்டி புதைச்சிட்டு ஒன்றுமே இல்லை, எனக்கு அது முடியல, சூழ்நிலை அப்படி இருக்குது என்னுடைய, இது நம்மளுக்கு எண்டு வரைக்கும் இருக்கும். சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்றைக்கு இந்த உலகத்தில் வந்து பயங்கரமாக அமைதியான ஒரு வாழ்க்கைனா யாருக்குமே இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. யாருக்கு? உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கு? நானே சொல்லிடுறேன் பாருங்க. சாலமோனுக்கு பயங்கரமான சமாதானம். சாலமோன்னாலே சமாதானம். அவனை சுற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. சமாதானமாக இருக்கிறதுலே ஒரு டேஞ்சர் இருக்குது பாருங்கள். நல்லா இருந்தால் தப்பிச்சுக்கலாம் சமாதானமாக இருக்கிற பிள்ளைங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த சமாதானமே சத்துருவாக நம்மளுக்கு மாறிடும். ஆமாம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், சமாதானமாக இருந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, இவன் எதிரிகளுடைய அந்த அதாவது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பரிசுத்த வித்து அந்நிய ஜாதியாரோடு கலக்குது. அவன் போயிட்டு அவனுடைய தேவத்திட்ட அவனுடைய விஷனே க்ளோஸ் ஆகிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவனுடைய மகனாகிய ரெகோபெயாமினுடைய காலத்திலே ராஜ்யமே என்ன ஆகுது? பிரிஞ்சு போயிடுது. 10 துண்டுகளை வந்து இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் கோத்திரம், அவன் வந்து யெரொபெயாம் ஆட்சி பண்ணுறான். இந்த ரெகோபெயாம் வந்து ஒரே இந்த யூதா கோத்திரத்தை வச்சு ஆட்சி பண்ணுற அந்த காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா அப்படியே பலனாக நிற்கணுன்னா எதிரிகள் வேணும். நமக்கு எதிரிகள் வேணும், ஆவிக்குரிய எதிரிகள். அதுதான் எபேசியர் சொல்லுது. நீ உன்னோட ஆவிக்குரிய வர்க்கத்தை தரிச்சு நீ யுத்தம் பண்ணிட்டாரு, டெய்லி யுத்தம் பண்ணணும். இளைப்பாறுதல் நல்லதுன்னு நினச்சிட்டோம்னா முடிஞ்சது கதை. பகுதி கட்டுறவங்களாம் மாறிடுவோம். இளைப்பாறுதலை விரும்பாதீங்க, இளைப்பாறுதல் வேண்டாம், இளைப்பாறுதலே வேண்டாம் உங்களுக்கு. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, ஆகாரத்தினால் திருப்தியாவை. சிலருக்கு சில காரியமெல்லாம் பிடிக்கும் பாருங்கள். சில காரியத்து பின்னாடியே போவாங்க. இந்த காரியத்தை அவங்களால பண்ண அந்த காரியத்து பின்னாடியே போய் 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 டைமு, நேரம், நினைவு, சரீர பலன் எல்லாத்தையும் கொடுத்து 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 இளைப்பாறுதல் நல்லது. பகுதி கட்டுகிறவர்களாக மாறி போவாங்க, இசக்கார் மாதிரி. இஸ்ரவேலிலே சில, ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் தேவ ஜனங்களை பகுதி கட்டுகிறவர்களாக வைக்கவே இல்லை. வசனத்தை எடுத்து நம்ம படித்து பார்த்தோன்னா யார் தெரியுமா பகுதி கட்டினா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்தரித்தாங்க. ஆனால் யார் பகுதி கட்டினான்னா, அவங்க போன இடத்துல இருக்கிறவங்களாம் பகுதி கட்டினாங்க. அவங்க போன இடத்துல இருக்கிறவங்க பாருங்கள், வசனம் சொல்லுகிறது. நான் சிலர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன், நம்மளுக்கு டைம் முடிய போகுது. சிலர் காண்பித்து கொடுத்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். யோசுவா 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 10வது வசனத்திலேருந்து பார்த்தோன்னா, கானானியரை துரத்தி விடலை இஸ்ரவேலர்கள். அவங்க காசேரிலே குடியிருக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோத்திரம் அந்த பகுதி யாருக்கு கொடுக்கப்பட்டது? எப்பிராயீமருக்கு சீட்டு விழுகுது. யோசுவா சீட்டு போட்டு கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த கானானியர்கள் குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். கானானியர்னா யாரோன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து காமோட சந்ததி தான் கானானியர். காமோட கற்பப்பிறப்பு கானானியர். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த வார்த்தை நோவா சபிப்பார் இல்லையா? கானானுடைய அந்த கற்பப்பிறப்பு தான் கானானியர். அவங்க இருக்கிறாங்க, எப்பிராயீம் கோத்திரர்கள். அதே மாதிரி பாருங்கள், முற்றிலும் துரத்தி விடலை, அவங்க வந்து பகுதி கட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் செபுலோன் கோத்திரத்தார் கித்தரோனில் குடிகளையும் நாகலோனில் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாக, இவங்களாம் பகுதி கட்டுறவங்க, பகுதி கட்டுகிறவர்களாக அவங்க மாறி போகிற அந்த காரியத்தை வந்து நம்ம பார்க்கணும். அதே போல் எமோரியர் அவங்களும் எரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால், நம்ம கை தான் பலத்திருக்கணும். ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகள் இருக்குது, இந்த வசனம் நியாயாதிபதிகள் 1:35 இருக்குது. யோசேப்பு குடும்பத்தாருடைய கை பலக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம பகுதி கட்டிட்டு இருக்கிறோம், பிசாசுக்கு பகுதி கட்டுறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சிலர் ஜெபத்தில் பிசாசை கட்டுறதுக்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தேவையே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நம்ம நின்றுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு எதிர்த்து நின்னோன்னா அவங்ககிட்ட நம்மளோட சரக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் நம்மளை, அதுலேயே டைம் போயிடுது நமக்கு பகுதி கட்டுறதுனால. அப்போ ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்குறோம், இளைப்பாறுதல் நல்லது. அடுத்தது நாடு வசதியானது. இதுலேயே இருந்துடலாம். சிலருக்கு வந்து அதை மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாடு வசதியானது. சிலருக்கு வந்து இந்த இருக்கிற இடத்த சுதந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு வீடு, அடுத்த வீடு, இந்த பூமியிலேயே சுதந்திரித்து கொள்றதுக்கான சில காரியங்கள். ஆமாம், ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரதேசிகள். அழகான ஒரு வார்த்தை, பரதேசிகள். இந்த உலகத்துலலாம் பெர்மனன்ட் பிளேஸ் எல்லாம் நமக்கு கிடையாது, டெம்பரவரி. நமக்கு அங்கே இருக்குது வாசஸ்தலம், அழகான வாசஸ்தலம், கைவேலை இல்லாத வீடு. ஆமாம், அங்கே இருக்குது. ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த காரியத்தை. அதை விட்டுட்டு இங்கே வீடு வாங்குறது, காரியம் வாங்குறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கு சில காரியங்கள் வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு
நன்மைகளை சுதந்திரித்து வைக்கணும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஆனால் அதையே ஒரு கருத்தாக வச்சிடக்கூடாது. அதையே கருத்தாக அதுக்கு பின்னாடியே இல்லை அதுக்கு விஷன் வேறு. இது ஆண்டு கொடுக்குற நன்மை, நீடு, தேவைகள் தான். ஆனால் அதுக்கு பின்னாடியே போய் அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி சில காரியத்தெல்லாம் பாருங்கள், அதாவது அதுக்குண்டான ஒரு அடையாளமே இருக்காது. என்னுடைய கணவர் தான் சிரிப்பார், சோபி நீ எப்படி இந்த காரியத்தெல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் நடக்குமா, இவ்வளவு நாள் நடந்துச்சுலங்க, அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு நடக்கும். அதுக்குண்டான எந்த சிம்டம்ஸுமே இல்லையே. கையளவு மேகம் தான் பெருமழை பொழியும், அதனால் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் இந்த அடியாளுக்கு கொடுத்த இந்த அருமையான வீடு கூட அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான். அப்போ ஆண்டவர் அப்படி நடத்திடுவார், அப்படி கொடுத்துருவார், அப்படி போயிடுவார். அவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம குடியிருந்தமே சோபி, அந்த வீட்டுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா குட்டி தான், பரவாயில்லைங்க, இது கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் கொடுத்த வீடு, அது பரவாயில்ல, அவ்வளோ பெரிய அது மூதாதையர்களுடைய சொத்து இருந்தது, காரியங்கள் இருந்தது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் இப்படி வருகிறது, பரவாயில்ல. இப்போ ஆவிக்குரிய நன்மைகளெல்லாம் திருப்தியாக்கி நடத்துகிறாருல்ல, அப்போ அந்த மாதிரி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நல்லா அந்த காரியத்தை பார்க்கவும் மெயின்டைன் பண்ணவும் அதில் அப்படி போயிருக்கோம். இல்லை ஆண்டவர் இப்படி நடத்துகிறாருன்னா அதில் ஒரு காரியம் இருக்கும். சில நேரத்தில் தான் வசனத்தில் பவுல் சொல்வார், உயர்ந்த சகோதரன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுவானாக, ஐஸ்வர்யவானும் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து, ஆமாம், தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டணும், ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டணும். பவுலோட தரிசனம் பாருங்க, ஆமாம், மேன்மை பாராட்டணும். ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டானா மேன்மை பாராட்டு. கர்த்தருக்குள்ளே இப்போ நான் ஐஸ்வர்யவாயிட்டேன், எனக்கு டைம் நிறையா கிடைக்குது ஆண்டவரை துதிக்க பாட. சில இதெல்லாம் தான் ஆவிக்குரிய அறிவு, நமக்கு விஷன் ஓப்பன் ஆகணும் நமக்கு. அப்போ நாடு வசதியானது அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. பெர்மனன்ட் பிளேஸ் வேண்டாம், இங்கே வேண்டாம், டெம்பரவரியான பிளேஸு சொல்லுவார். இந்த கூடாரத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ சிலருக்கு அந்த ஆசையே இருக்காது பாருங்க. ஆவிக்குரிய சோம்பேறிகளோட அடுத்தடையாளம் விஷன் போயிடும். இளைப்பாறுதல் நல்லது, கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பிரச்சனை வந்தாலே அவங்களுக்கு கோபமாக வரும். என்னடா ஒரு பிரச்சனை முடிஞ்சு, ஆமாம் நீ ஆவிக்குரிய அடுத்த வளர்ச்சிக்கு போகணுன்னா பிரச்சனை உனக்கு வேண்டாமா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அப்புறம் எப்படி எடுக்கிறது? பிள்ளைங்க அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கிளாஸுக்கு போகணுன்னா அவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்க, பார்த்து தான் ப்ரோக்ரஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு தூக்கி போடுறாங்க. சும்மா தூக்கி போட முடியுமா? சாதாரண உலக பிரகாரமான கிளாஸுக்கு எப்படின்னா ஆவிக்குரிய அந்த பரலோகத்துக்கு போக போகிறோம், எத்தனை டெஸ்ட் வைக்கணும், நம்மளை எவ்வளோ டாஸ்க் நமக்கு இருக்குது, அதெல்லாம் ஜாலியாக செய்யாமல். ஆமாம், இவர் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், பவுலோட காரியங்களை பாருங்கள். எபிரேயர் 12 சொல்லுவார், ஆமாம், நெருக்கி நிற்கிற எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளிவிட்டு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்து சுற்றி நெருக்கி வந்துட்டே தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுங்க. சிலர் அவசரமாக ஓடுவாங்க, பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. வரும், ஆமாம், கண்டிப்பாக வரும் பிரச்சனை. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சிஸ்டர், நான் ஏதோ சொல்லலை, வசனத்தின்படி சொல்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். நீங்கள் ஜெயிக்கிறதுல தான் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த நிலைத்தன்மை வெளிப்படும். உங்களுடைய மார்க்கு அங்கே பரலோகம் உங்களுக்கு போட்டு வச்சுட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கான அந்த காரியங்களை பரலோகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் போட்டு வைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு எத்தனை மார்க்கு, நீங்கள் எதை ஜெயிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனைலாம் ஜெயிச்சுட்டு இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, இத்தனை பிரச்சனையை நான் ஜெயிச்சிருக்கேன், குடும்பத்துக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே பரலோகத்தில் உங்கள் கணக்கு இருக்குது. நீங்கள் சமைச்சது கூட இருக்குது, கணக்கில் சமைச்சது கூட இருக்கா சிஸ்டர்? ஆமாம் இருக்குது. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகளைப் போலவும் பசும்பொன் சாயிலான அதன் இறகுகளின் நிறமாகவும் இருப்பீர்கள். பிரயாசப்படுகிறவனுக்கு அவர் பிரயாசத்தின் பலனை கண்டிப்பாக கொடுத்துருவார். சும்மாலாம் அவர் விட தேவனல்ல. அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விட அநீதியுள்ள தேவனல்ல. சகோதரமார்களுக்கும் அப்படி தான். நீங்கள் படிக்கிற பாடுகள், காரியங்கள் எல்லாருக்கும் இந்த நாட்களில் சகோதரிகள் இல்லை, எல்லாருமே சமைக்கிறோம்ல, பிள்ளைங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறோம்ல, கண்டிப்பாக அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இந்த நீதிமொழிகள் 31 பெண்களுக்கு மாத்திரம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள், ஸ்திரீகள் அப்படின்னு வந்தாலே சபை அப்படிங்கிற காரியம்தான். அதுக்குள்ளே ஆழ்ந்து படித்தோன்னா எல்லாருக்குமான காரியங்கள் தான் அதில் இருக்குது. பாருங்கள், அவள் கைகளின் செய்கையை அவளுக்கு கொடுங்கள். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மணவாளனாக இயேசு சொல்கிற வார்த்தை. கடைசி நாட்கள் அவர் சமூகத்தில் போய் நாம் நிற்கும் போது கைகளின் பலனை செய்கிய ஆண்டவர் நம்ம கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் சோம்பேறித்தனம் வேண்டாம். அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாருடைய இருதயங்களும் தெய்வ சமூகத்தில் அப்படியே சார்பாக மாறட்டும், ஆயத்தமாகட்டும், உணர்வு பூர்வமாக மாற்றப்படட்டும். உணர்வுகளை மலங்கடிக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். பிசாசு சில காரியங்களை கொடுத்து, சில வலைகளை விரித்து, வலைதளங்கள் அப்படிங்கிற வலைகளை விரித்து, செல்ஃபோனை கையில் கொடுத்து மயக்கம் பிடித்தவர்களா, பிசாசினுடைய
மயக்கத்தினால் பிடிக்கப்பட்டவர்களா, அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வரணும். நம்ம அந்த உணர்வு உடைய இருதயம் உள்ளவர்களாக மாறணும். எதில் சோம்பேறியாக நம்ம பகுதி கட்டுறோம், எதில் பகுதி கட்டுருக்கோம், பலன் எங்கே வீணாகுது, பலன் எங்கே போயிட்டுருக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் எங்கே வீணாயிட்டுருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த அடைப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை அடைக்கணும். தோட்டத்தை காவல் பண்ணணும், பண்படுத்தணும். இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய இருப்பு ஆயுதத்தை நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள், அதை தீட்டுங்க. ஏன் ரொம்ப பலத்தை நீங்கள் பிரயோகிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் இவ்வளோ போராடி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது? போராட்டத்தின் மத்தியிலும் சந்தோஷம் தான் நமக்கு ஆண்டு கொடுக்குறதான வாக்குத்தத்தம். போராட்டமே இல்லைங்கிறது இல்லை, அதை ஒத்துக்கவே மாட்டேன் நான். போராட்டம் நமக்கு இருக்குது, மிகுந்த நல்ல போராட்டம். பவுல் சொல்கிறது என்ன, நல்ல போராட்டம் இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்தில் சந்தோஷமாக எப்படி இருக்கலாம், இந்த சீக்கிரட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையின் சோம்பேறிகள் யாருன்னா, அவங்க இளைப்பாறுதலை விரும்புவாங்க, கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க. நாடு நல்லது அப்படின்னு சொல்லி, வசதியானதுன்னு சொல்லி பகுதி கட்டுறதுக்கு தோலை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து சங்கீதத்தில், அவன் தோலை நான் சுமைக்கு நீங்களாக்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவனுடைய அந்த தோலை நான் சுமைக்கு நீங்களாக்குவேன், கைகளை கூடைக்கு நீங்களாக்குவேன். அவன் அப்படி இருக்க மாட்டான், அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான். நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை தப்புவிப்பேன், அவனை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 81:6 அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் என்கிற வார்த்தையை நம்ம வாங்கக்கூடாது. மிகுந்த சோம்பலினாலே மேல்மச்சு பழுதாக நம்ம விடக்கூடாது. சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. இந்த நேரத்தில் நாம் பகுதி கட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை, உள்ளவர்களுடைய கையோ ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று நீதிமொழிகள் 12:24 சொல்லுது. நாங்கள் பகுதி கட்டுகிறவர்கள் அல்ல, நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஆமாம், உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். இனிமேலும் நம்ம பகுதி கட்டலாமா? இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம், இனிமேலும் நம்ம பகுதி கட்டலாமா? பகுதி கட்டவே கூடாது, நம்ம பகுதி கட்டவே கூடாது. யார் உதவி செய்வா? அவர் உதவி செய்வார். ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா, அந்த இளைய குமாரன் பன்றி தவிட்ட திங்கும் போது அவனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவு வந்தது போல ஒரு புத்தி தெளிவு நமக்குள்ள வந்து தேவ சமூகத்தில் வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன், கைவிடவே மாட்டார். கைவிடாதிருப்பேன், கைவிடவே மாட்டார். உதவி செய்வார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்வார். தெரியாத ரகசியங்களை தெரிய வைப்பார். ஆமாம், கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும், உங்களுடைய சூழ்நிலையில் எப்படி நடக்கணும், எந்தெந்த காரியங்களை பகுதி கட்டுறீங்க, எதில் பலன் போயிட்டுருக்குது, ஆவியானவர் தெளிவை கொடுப்பாராக, ஆவியானவர் தெளிவை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எபிராயிமின் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேலினுடைய சேஷ்ட புத்திரன். நான் அவனை கைவிட மாட்டேன், நான் அவனுக்கு உதவி செய்வேன், நான் அவனுக்கு துணை செய்வேன். இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் பகுதி கட்டுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், ஒரு தெளிவு உண்டாவதாக. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாவதாக, ஆளுகை உண்டாவதாக. எங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாவதாக, உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, நாங்கள் இனி பகுதி கட்டக்கூடாது. இசக்கார் கோத்திரம் பகுதி கட்டுறதுக்கு சம்மதம் பண்ணி வருது, நாங்கள் சம்மதிக்க கூடாது. பாவத்தோட நோ காம்ப்ரமைஸ், அதோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாருடைய தோள்களிலிருந்து கட்டுகள் விளக்கப்படுகிறது, எல்லாருடைய தோள்களிலிருந்து சுமைகள் விளக்கப்படுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு மன தெளிவை உண்டு பண்ணினார். பிசாசினால் மயக்கமாய் பிடிக்கப்பட்டவர்களுடைய மயக்கத்தை தெளிந்து அந்த அந்தகாரத்தின் அந்த லோகாதிபதி கண்களை குருடாக்கி வைத்து
வைத்திருந்த அந்த குருட்டு தன்மையில் இருந்த ஆண்டவர் ஒரு தெளிவை, மன தெளிவை உண்டு பண்ணுகிறார் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அநேகருடைய கண்களிலிருந்து செதில் போன்றவைகள் விழுகிறது, இருதயத்திலிருந்து சில காரியங்கள் விழுகிறது, சில கட்டுகள் ரீபாலாபஷபதுரிக்கணரிக்கவரவா ரிஷபரவலவரிக்கணரிக்கவரவா. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள், எல்லா விதமான சுமைகள், எல்லா விதமான சத்துருவின் கட்டுகள் விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, சிறைச்சாலை நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் அசையுமே. இயேசுவே உம் நாமமே உயரணுமே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் நாமம் உயரட்டும், உங்கள் நாமம் உயரட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நாமம் உயரட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை விடுதலை பண்ணுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே பகுதி கட்டுகிற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. தோல் ஆண்டவரே அந்த கூடை சுமக்கிற நிலைமைகள் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனத்தெளிவை உண்டு பண்ணுவீராக. வந்த ஒரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.